Krishna, Hare Krishna, warm welcome for today's Krishna book reading session. நம்ம இன்னைக்கு 15வது அத்தியாயம் பார்க்க போறோம். கில்லிங் ஆஃப் தேனிகாசுரா. இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர் கிட்டயும் ஆச்சாரியார் கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானவंशलागया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदा सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्त कांचन गौरांगी राधे वृंदेवनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वेश नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादे पाशातेशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा हरे कृष्णा. ஸோ நம்ம 15வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா கில்லிங் ஆஃப் தேனுகாசுரா. நான் இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தோம், கிருஷ்ணர் வந்து நிறைய அசுரர்களை வந்து கொன்னாருன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம எண்ணத்தை பத்தி எந்த வயசை பத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கௌமார பருவத்தை முதல் 5 வயசு இருக்கிற குழந்தைங்கள கௌமார பருவம்னு சொல்றாங்க. 6ல இருந்து 10 வரையும் பாத்தீங்கன்னா பௌகண்டா பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ நம்ம இந்த வரையும் பாத்தீங்கன்னா லீலைகள் பார்த்தோம். பூத்தனா வதம் பண்றது, திருநாவர்த்தா, வத்சாசூரா, பக்காசுரா, அப்புறமா வந்து தாமோதர லீலை பார்த்தோம் இல்லைங்களா. நலக்குவேரா மணிகிரீவா விடுதலை அடைஞ்சதை பார்த்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம விமோக லீலை பார்த்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பிரம்மா பிரார்த்தனை பண்றார் இல்லையா. ஸோ நான் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடவுளும் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு இல்லையா. ஸோ நம்ம அந்த பிரம்மபூதா ஸ்டேஜ், அதாவது நான் வந்து ஆத்மா அப்படின்ற நிலைக்கு வரணும் இல்லைங்களா.
ஸோ ஸோ கிருஷ்ணர் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அவர் தான் எல்லாத்துலயும் இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து நம்ம நோக்கி பிரார்த்தனை பண்ணணும்ன்றதை நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து தேனுகாசூரன்ற அசுரனை வந்து கொல்றாங்க. ஸோ கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து போறாங்க. ஸோ சேர்ந்து இப்ப வந்து நிகழ்ச்சி நடக்கிறது எல்லாமே பௌகண்ட பருவம், அதாவது 6 வயசுக்கு மேல. ஓகேங்களா? ஸோ இப்ப 6 வயசு ஆயிடுச்சுல, பசங்க ரொம்ப பொறுப்பானவங்க, பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கன்றுக்குட்டிகளை மேய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கு வந்து பசுக்களை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பசுக்களை கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, பசுக்களை கூட்டிட்டு மேய்ச்சல் நிலையத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதம் அடையுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரும் பலராமரும் தனக்கு வந்து காலில் எந்த காலணிகளும் அணிஞ்சிக்காம அந்த பூமியில நடக்கிறாங்க. அதனால அவங்களுடைய தாமரை திருவடியக்கூடிய சின்னங்கள், பாதங்களுடைய சின்னங்கள்லாம் வந்து அங்க பதிச்சிருக்கு. அப்புறம் அந்த ஒரு பெக்குலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கிருஷ்ணர் போய் நடக்கிறாரோ அந்த பாத சுவடு இருக்கும். அதுல சின்னங்கள் இருக்கும். அது அப்படியே பதிஞ்சிருக்கும். எந்த ஒரு விலங்கும் சரி, பறவையும் சரி, மனிதனும் சரி, அந்த பாதச்சுவட்ட வந்து கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தடயங்களால அந்த நிலம் வந்து ரொம்ப தூய்மை அடைஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இவரு வந்து தன்னோட ஆ மாடு மேய்க்கும் சிறுவர்களோட பலராமர், கிருஷ்ணர் எல்லாம் சேர்ந்து போறாங்க. போம்போது பார்த்தீங்கன்னா, கையில வந்து புல்லாங்குழல் வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா, நெறைய அ மலர்கள் இருந்துச்சு. தோட்டங்கள், மலர்கள், காய்கனிகள்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் புல்கள் வந்து உயர்ந்த ரக புற்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த வனம் இருக்கு இல்லையா? அந்த வனம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அழகா இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, புனிதமாவும் இருக்கு அந்த வனங்கள். ஏன்னா தூய பக்தர்கள். இப்போ ஒரு தூய பக்தர்ன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தெளிவான மனசு இருக்கும். ஸோ அது மாரி இருந்ததுனால அந்த இடம் வந்து புனிதமாச்சுன்னு சொல்றாங்க. அந்த அ வனம் பார்த்தீங்கன்னா, தேனீக்கள், பூக்கள், பழங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பறவைகள், நீர், ஏரி, குளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து அங்க பறவைகள் வந்து சிர்ன்னு சொல்லிட்டு சத்தங்கள போடுது. ஸோ அந்த மலர்கள், இந்த ப பறவைகளுடைய சப்தம், அங்க இருக்கக்கூடிய சில் ப்ரீஸ் அந்த வாசனையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, அந்த இடம் வந்து ரொம்ப ரீஃப்ரெஷிங்கா இருக்குது. மனசுக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சிக்கு ஆ குடுக்கக்கூடிய இடமா இருக்குது அந்த காற்று. ஓகேங்களா? ஸோ இது மாரி இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. ஸோ, ஆ இத பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா இருக்கு இந்த இடம். நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஸோ இந்த நல்ல அழகா இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர நம்ம அனுபவிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மரத்துல வந்து கிளைகள், பழங்கள் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, வளைஞ்சு இருக்குங்களாம். அதாவது ஆ அது வளைஞ்சு பூமிய தொடுது. அதாவது கிருஷ்ணர் பலராமருடைய பாதத்த தொடுது, குனிஞ்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆச்சாரியர் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள வணங்கி எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அந்த காடு, மரம் வந்து கிருஷ்ண பலராமரை வரவேற்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பறவைகள், ஆ சத்தமும், அங்க இருக்கக்கூடிய பூக்கள், பழங்களுடைய அ ப ப வரவேற்ப பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே. அவர் புன்னகையோட உள்ள போறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட அண்ணா கிட்ட, பலராமர் கிட்ட இப்படி பேசுறாரு. "என் அன்பான சகோதரரே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விட பெரியவங்க. ஓகேவா? ஸோ உங்கள் தாமரை பாதங்கள் இருக்கு இல்லையா? தேவரால வணங்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஃபுல்லா பழங்கள், பூக்களால நிறைஞ்சிருக்கு. உங்கள உங்களுடைய பாதத்த வணங்குறதுக்கு பாருங்க. அது எவ்வளோ அளவுக்கு குனிஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். ஓகேங்களா? கிருஷ்ணர். ஸோ மரங்கள் வடிவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இருளிலிருந்து அவர்கள் வெளியேற முயற்சிப்பது போல் தெரிகிறது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டா இருக்குது. ஸோ அதுலருந்து விடுவிக்கணுன்றதுக்கோசம் உங்கள வணங்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க உண்மையா பேசணும்னா, இந்த பிருந்தாவனத்துல இருக்க மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண மரங்கள் அல்ல. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது சாதாரண உயிரினங்களும் அல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அருவமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்த அவர்கள், இந்த நிலையான வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இம்பர்சனலிஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? கடவுளுக்கு உருவம் இல்லன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த அருவவாதிகள் தான் இப்ப இங்க மரமா இருக்காங்க.
ஆனால் இப்போது பிருந்தாவனத்தில் உங்களை காணும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட தொடர்பு மூலம் ஆன்மீக வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றத்திற்கு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மரம்லாம் வந்து கிளை வந்து பெண்டாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரு அந்த இம்பர்சனலிஸ்ட் எல்லாம் உங்கள பார்த்து வணங்கி பிரார்த்தனை செய்றாங்க. உங்கள வந்து நாங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்றாங்கன்னு சொல்லிட்டு, இந்த உவமையா சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து அஞ்ஞானத்துல இருக்காங்க இல்லையா? இக்னோரன்ஸ்க்கு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆ இந்த ஆ அஞ்ஞானத்துல இருக்காங்க. ஆனா இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அருவவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இருள்ல இருக்காங்க. ஓகே. இதுல இருந்து வெளிய வர்றதுக்கோசரம் உங்கள வந்து வணங்குறாங்க. அப்புறம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. உங்கள சுத்தி சலசலக்கும் துரோன்கள். அ தங்கள் கடந்த வாழ்க்கையில் உள்ள பக்தர்களாக இருந்திருக்க வேண்டும். அங்க வந்து துரோன் வந்து சுத்திட்டே இருக்குது. அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது போன ஜென்மத்துல வந்து உன்னுடைய பக்தனா இருக்கணும். அதனால இன்னைக்கு இந்த பிறவில கூட உன்ன பிரியாம இருக்கணுன்றதுக்கோசம் உங்கள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. ரீங்காரம் பண்ணிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. உங்கள விட்டு பிரியவே அதுக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள அது வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்களா இருக்கும். இல்லைன்னா ரிஷிகளா இருக்கலாம். அ மாபெரும் ரிஷிகளா இருக்கலாம். உங்கள தவம் பண்ணனால, உங்கள வந்து பிரிஞ்சு மன வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு அவங்களால முடியாததுனால, இந்த மாறு வேடம் தரிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ மாறு வேடத்தில் வந்திருக்கிறார். ஓகே. என் அன்பு சகோதரனே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த வழிபாட்டுக்குரியவர் கடவுள். ஓகேவா? மயில் எல்லாம் பாருங்க, உங்கள பார்த்த உடனே பரவசமாயிட்டு டான்ஸ் ஆடுது. ஓகே. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மான்கள்லாம் பாருங்க, இந்த கோபிஸ்ரீகள் உங்கள பார்த்து நடனம் ஆடுவாங்க இல்லையா? அது போல நடனம் ஆடிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள வந்து ரொம்ப பாசமா வரவேக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆம் இந்த வனத்தில இருக்கக்கூடிய அந்த குக்கூ பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் உங்கள வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுது. அன்பா வந்து உங்கள வெல்கம் பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க இங்க இருக்கிறது வந்து, அது வந்து ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஓகேவா? இந்த மரங்கள், இந்த பறவைகள், ஆ எல்லாமே வந்து நீங்க வந்ததுனால, ஆ ரொம்ப இது புனிதமானமா இடமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இருக்கிறதுனால இது மிகவும் ஆ மகிமையானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ அவங்கவங்களுக்கு அவங்களால எப்படி முடியுமோ அவங்கள வந்து பலராமரும், கிருஷ்ணரையும் வந்து வரவேத்தாங்க இயற்கைகள் அப்படின்னு சொல்றாரு. ம். பெரிய ஆத்மாக்கள். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதேபோல் பெரிய ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆத்மாவ வீட்டுக்கு வர வெல்கம் பண்றாங்க. ஓகே. நிலத்தை இந்த நிலத்தை பொறுத்தவரை அது மிகவும் புனிதமானது மற்றும் அதிர்ஷ்டமானது. ஏனென்றால், உங்கள் தாமரை பாதங்களின் கால் தடங்கள் அதன் உடலை குறிக்கின்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. யுவர் லாட். ஸோ, நீங்க இருக்கிறது உங்களுடைய சின்னங்கள் எல்லாம் வந்து மங்களகரமானதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிருந்தாவனத்துல பார்த்தீங்கன்னு பலராமா, ஆ உங்கள மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை செய்யக்கூடியவங்க யாருமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மூலிகைகள், கொடிகள், தாவரங்கள் உங்கள் தாமரப்பு பாதத்தை தொடுறதுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்புறம் உங்களுடைய விரல் நகங்கள் இருக்கு இல்லையா? அந்த கிளைகளை தொடுவதன் மூலம் இந்த சிறிய தாவரங்களும் மகிமைப்படுகின்றன. உங்க கைவிரலுடைய நுனி பட்டா கூட அது வந்து மகிமைப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த மலைகள், ஆறுகள் பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பார்த்த அது எப்போதும் ஆ இப்போது கூட படுத்தப்படுகின்றன. நீங்க பார்த்ததுனால அதுக்கு வந்து இன்னும் வந்து பெயர், புகழ்கள் வந்து ஓங்கி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவத்துக்கும் மேலாக இந்த விரஜ கோபிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அழகால வந்து ஈர்க்கப்படுகிறீர்கள். உங்கள் வலுவான கரங்களால் அவரை தழுவுகிறீர்கள். அதனால அந்த கோபிகள் கூட வந்து ரொம்ப புனிதமா மகிழ்ச்சி
கொடுத்து வச்சிருக்கணும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க கிருஷ்ணர் தன்னுடைய அண்ணனுடைய பெருமையை சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய தாவரங்களுடைய மகிமையை சொல்றாங்க, அதனுடைய எவ்வளவு அளவுக்கு கொடுப்பனா இருக்கு, எவ்வளவு அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றார். ஓகே. ஸோ இது மாதிரி வந்து பலராமர் வந்து ஆஹ் இது மாதிரி யமுனை நதிக்கரையில கன்றுகளையும் பசுக்களையும் மேய்த்து பிருந்தாவனவாசிகளை கிருஷ்ணரும் பலராமரும் முழு திருப்தியுடன் ரசிக்க தொடங்கினார். உங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதனால அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவரும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திருப்தியோட இருக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணர் பலராமர் நண்பர்கள் போவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் அந்த சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுவாங்க. அத வந்து எப்படி இருக்கும்னா, முணுமுணுப்பாங்க. ஓகேவா? அந்த த்ரோன் அந்த பறவைகளுடைய சத்தத்த வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மலர் மாலைகளால அணிவிக்கப்படுவாங்க. பல வண்ண மலர்கள் மாலைகள பூக்கள வந்து மாலை தொடுத்து கிருஷ்ணர் போட்டுக்கிறாரு. பலராமருக்கு அணிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏரிகளில் வந்து அன்னப்பறவைகள் இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி சத்தம் போடுதோ, அதே மாதிரி இவங்களும் வந்து சத்தம் பண்றாங்க. அது குவாக் குவாக்ன்னு சொல்லும் இல்லைங்களா? அதே மாதிரி இவங்க இமிட்டேட் பண்றாங்க. அப்புறம் வந்து மயில்கள் நடனம் ஆடுது. அத பார்த்துட்டு இவங்களும் வந்து டான்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணர் அதுக்கேத்த மாரி தன்னோட கழுத்த வந்து அசைக்கிறாரு. ஸோ நடனம் ஆடும் அத பறவைகள்லாம் மயில் நடனம் ஆடுதுல, அத வந்து ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க. பாடி மூவ்மெண்ட்ஸோட. ஸோ நண்பர்கள் எல்லாம் இத பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ கிருஷ்ணரால் பராமரிக்கப்படும் பசுக்கள் வெவ்வேறு பெயர்கள் இருந்தன. கிருஷ்ணர் அவற்றை அன்புடன் அழைப்பார். எப்படி நம்ம ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? அது மாரி கிருஷ்ணர் கூட பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க பசுக்களுக்கு வந்து பெயர்கள் வச்சிருக்காரு. அத வந்து அட்டெண்டன்ஸ் கூப்பிடுவாரு. அதனுடைய வேணுன்னு சொல்லிட்டு ஒரு குழல் இருக்கு. 3 வகையான குழல் இருக்கு அவர்கிட்ட. வேணு, முரளி, வம்சின்னு சொல்லிட்டு. இந்த வேணு குழல வச்சுட்டு அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு பசுக்கும் வந்து ஆ பெயர் வச்சு சொல்லுவாரு. அத வந்து குரூப்பா பிரிச்சிருக்காரு. கலருக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் குரூப்பா பிரிச்சிருப்பாரு. ஸோ அத கூப்பிட்டா வரணும். அது மாரி அட்டெண்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. எத்தன பேர கூட்டிட்டு போனோம், அத்தன பேர் வந்திருக்காங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பசுக்கள். அப்புறம் அவங்க நண்பர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்பு பரிமா மாற்றத்த வந்து ஏத்துக்கிறாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வனத்துல பல வகையான பறவைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆ என்னென்ன இருக்குன்றத சொல்றாங்க. ஆ சக்கோராஸ், பீகாக்ஸ், குக்கூஸ், பரத்வஜாஸ் அப்படின்ற பறவைகள்லாம் இருந்துச்சாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பலவீனமான விலங்குகளும் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பலவீனமான விலங்குகள் என்ன பண்ணும், சிங்கம் கர்ஜிக்கிறத கேட்டோனே அது ஓடி போகும் இல்லையா? இந்த சிறுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது மாரி வந்து சத்தம் போடுவாங்களாம். அந்த சத்தத்த கேட்டுட்டு அந்த பலவீனமான விலங்குகள் வந்து ஓடி போகுமாம். ஓகே. ஸோ இது மாரிலாம் பண்ணுவாங்களாம். அந்த சிங்கம் கத்துற மாதிரி, புலி கத்துற மாரி செஞ்சு, அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்து பயமுறுத்துவாங்க. அது வந்து ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் அதனோட சேர்ந்து ஓடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க எல்லாம் உட்காந்துப்பாங்க. ஓகே. பலராமர் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேலயோ, இல்ல கிருஷ்ணர் மேல மடியிலயோ படுத்துப்பார். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, பலராமர் அவங்களுடைய அண்ணனுடைய கால வந்து மசாஜ் பண்ணி குடுப்பாராம். சில சமயத்துல கிருஷ்ணர் வந்து டயர்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் வந்து இவங்க மேல படுத்துப்பாங்க. ஓகே. ஸோ கிருஷ்ணர் வந்து பலராமருக்கு வந்து ம் ப கால மசாஜ் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கால வந்து மசாஜ் பண்ணி விடுவாரு. அப்புறம் ஃபேன் அந்த பனை ஓலைய வச்சு விசிறி விடுவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே.
அதே மாதிரி கிருஷ்ணர் டயர்டா படுத்துட்டாருன்னா பலராமர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கால் பிடிச்சு விடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் வீசி விடுவாங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி சேவைகளை செஞ்சுப்பாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுவாங்க. அப்புறம் வந்து மல்யுத்தம் மாதிரி வந்து போட்டி வைப்பாங்க. அவங்களுக்குள்ள டான்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது மாதிரி பல பல விஷயங்களை வந்து அவங்க உள்ள சேர்ந்துட்டு பண்ணுவாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும். ஸோ எப்பவுமே அவங்க ஒத்துமையா ஒருத்தருடைய ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஓகே. அவர்களின் செயல்களை பாராட்டுவார்கள். ஓகே. இப்படியெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. மிகவும் திறமையான சிறுவர்களில் சிலர் அவரை மகிழ்விக்க மிகவும் இனிமையான குரலில் பாடுவாங்க. இப்போ வந்து அதில டேலண்டட்ஸ் பசங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணர சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு, தன்னோட இனிமையான குரல்ல வந்து பாடல்கள பாடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? தனக்கு இசைய கேட்டோனே என்ன ஆகும்? டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும் இல்லையா? ஸோ இது மாரி வந்து நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அங்க பிக்னிக் ஸ்பாட் மாரி. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? ஒரு கிராமத்து சிறுவன் போல இருக்கிறார். இல்லையா? தோன்றினாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய இடத்துல வந்து அ பரமபுருஷ பகவானா வந்து நிரூபிக்கிறார். சில சூப்பர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி. நம்ம பார்த்தோம் இருக்கீங்களா? பல விதமான வதங்கள பண்ணார் அசுரர்கள. இல்லையா? ஸோ அதுல பார்க்கலாம் நம்ப. ஆனால் ஏமாற்றம் மட்டுமே முடியும். மட்டும் முடியும். அவர்களின் கடவுளின் ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது. சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனிதர்களே வந்து பார்த்தீங்கன்னா, பரமபுருஷ பகவான் போல பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அவங்களால ஒண்ணும் செய்யவே முடியாது. அவங்க வெறும் ஏமாத்துக்காரர்கள். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் காட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியெல்லாம் கிருஷ்ணர் லீலைகள பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடையர்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி வசமா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அப்ப வந்து எல்லா சாகச செயல்களையும் செஞ்சாங்க. அவங்க நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? ஸ்ரீதாமா, சுபலா, ஸ்தோக்க கிருஷ்ணா, கிருஷ்ணர் பலராமர் மிகுந்த அன்புடனும், பாசத்துடனும் இவ்வாறு உரையாற்றினர். என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. "அன்புள்ள பலராமா, நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். உங்கள் கைகளில் மிகவும் வலிமையானவை." ஓகே. உங்க கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பலராமா. கிருஷ்ணரே, நீங்கள் அனைத்து வகையான தொந்தரவு செய்யும் அசுரர்களை வந்து கொல்வதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. ஆனா, இங்க இருக்கக்கூடிய காட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு. தாளவனம் சொல்லிட்டு பெரிய காடு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பனை மரங்கள்லாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா, மரங்கள் நெறைய இருக்கு. பழங்களும் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ அங்க பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா, யாராலும் எடுத்து சாப்பிடவே முடியாது. ஏன்னா, இந்த அசுரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எந்த வடிவத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கழுத வடிவத்துல இருக்காங்க. அ அதனுடைய தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, தேனுகாசுரன். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே மாரி கழுதை வடிவில தான் இருக்காங்க. ஆஸ் மாரி இருக்காங்க. இந்த இடத்த வந்து அணுகுவது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல அசுரர்கள கொன்றுருக்கீங்க. அதனால இத வந்து உங்களால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு, எந்த மிருகமும் போறதில்ல. ஈவன் பறவைகள் கூட அங்க வசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. பாரு அங்கிருந்து வர ஸ்மெல் எவ்ளோ நல்லா இருக்கு. நாங்களும் இந்த இனிமையான பழத்த வந்து ருசிச்சதே இல்ல. கிருஷ்ணா, ஆ எங்க இந்த நறுமணத்தால நாங்கெல்லாம் ஈர்க்கப்பட்டுள்ளோம். பலராமா, நீங்கலாம் விரும்பினா, அங்க சென்று அந்த பழங்கள நம்ம எல்லாரும் போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? ஸோ அப்ப வந்து அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. அந்த மீன் டைம் அந்த காட்டு அந்த பழங்களுடைய ஸ்மெல் எல்லாம் ஃபுல் இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பேசுனாங்க இல்லையா உங்க ஃப்ரெண்ட்ஸு. அதனால கிருஷ்ணர், பலராமர் என்ன ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஆம் அந்த காட்டுக்கு போறாங்க. இந்த தாளவனத்துக்கு வந்து உள்ள போறாங்க பலராமர், கிருஷ்ணர். அவங்க பார்த்தீங்கன்னா, பலராமருக்கு யானைய காட்டிலும் வலிமை அதிகம் இல்லையா? தனது கைகளால அந்த மரங்கள வந்து
தொங்குற இழுக்கிறார். ஸோ அப்ப என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளைகள இழுத்ததுனால, அங்க கனிந்திருக்க பழங்கள் எல்லாம் டப்பு டப்பு டப்பான்னு கீழ விழுந்துச்சு. அந்த சத்தத்த கேட்ட உடனே இந்த தேனுகாசுரன் அரசுரன் இருக்கான் இல்லையா? ஓடி வரான். அவனுடைய முழு சக்திய வச்சு ஓடி வரான். அவனுடைய சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஓடி வரத பார்த்தா, இந்த அந்த சவுண்ட் வைப்ரேஷனுக்கு அதிர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கனிந்திருக்க பழங்கள்லாம் வந்து கீழ விழுது. எப்படி ஒரு நிலநடுக்கம் வந்துச்சோ, அது மாரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசுரன் வந்து ஓங்கி வந்து பலராமருடைய மார்புல அடிக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப கோவம் அந்த அந்த அரசன் வந்து பலராமர வந்து அடிக்கிறார். தன் பின்னம் கைகளால வந்து உடைக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எதுவுமே சொல்றதில்ல பலராமர். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த கோவம் வருது அதுக்கு. அந்த அசுரனுக்கு கோவம் வருது. மறுபடியும் வந்து தாக்குது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றார் பலராமரு, ஆ அதனுடைய கால்கள புடிச்சுக்கிட்டார். உடனடியா அதன கால்கள பிடிச்சுக்கிறாரு. தன்னோட கைகளால பிடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, தூக்கி வீசி எறியிறார். ஓகேவா? ஸோ எப்படி வந்து தூக்கி வீசி எறியறாரு. அப்ப வந்து அந்த உயிர் போயிடுது. அந்த அசுரனுடைய உயிர் போயிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கி விசிறி எறும்போது மரத்து மேல விழுது. ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய பெரிய பனை மரத்தில் வீசினார். அந்த அரக்கனின் உடல் மிகவும் கனமாக இருந்ததால், அந்த பனைமரம்லாம் என்ன ஆச்சு, அவன் வெயிட்டுக்கு வந்து அந்த பனைமரம்லாம் தொப்பு தொப்புன்னு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு பெரிய சூறாவளி காத்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாரி அந்த இடத்துல இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதா இங்க டிஸ்கிரைப் பண்றார். ஸோ ஸோ அவன் வெயிட் தாங்க முடியாம ஒரு மரம் இல்ல, பல மரங்கள், பனை மரங்கள் வந்து அங்க விழுந்துருச்சு அப்படின்றது இங்க மென்ஷன் பண்றார். ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? பலராமருடைய பலம் எவ்ளோ இருக்கும் இல்லையா? அத நம்ம யூகிக்கணும். ம். அவர் வந்து யாரு? சேஷா இல்லையா? அனந்த சேஷா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பல கிரகங்கள வந்து தன்னுடைய தலையில வந்து தாங்கிட்டு இருக்கார். ஓகேவா? இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் வந்து கடுகு மாரி தாங்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? அவர் தான் இந்த வந்து உலகத்த எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றார். ஓகே. ஓகே. ஸோ இந்த அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா, மரங்களில் வீசப்பட்ட பிறகு தேனுகாசுரன் இப்ப தேனுகாசுரன் கொன்னுட்டாரு இல்லையா பலராமர். அப்ப என்ன ஆதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட்டாளி எல்லாம் வராங்க. "என்னடா இது? என்ன பண்ணிட்டுருக்காங்க? இந்த கிருஷ்ணர், பலராமர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம தோட்டத்துலன்னு" பார்த்தா, அச்சச்சோ! நம்ம நண்பன் இறந்துட்டானே! இம்மீடியட்டா இவங்கள வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உறுதியான மனப்பான்மையோட அங்க போறாங்க. ஸோ கிருஷ்ணர், பலராமர் 2 பேரும் சேர்ந்துட்டு வந்த கழுதைகள எல்லாம் புடிச்சு, 2 பின்னங்கால புடிச்சு, அ சுழட்டி, சுழட்டி அடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பனைமரம் மேல வந்து சுழட்டி, சுழட்டி வீசுறாங்க. அவங்களும் வந்து இறந்து போயிர்றாங்க. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அசுரர்கள வந்து அவங்க வந்து கொன்னுடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்க கொல்ற காட்சி எப்படி இருக்குதுன்றத நம்ம வாசிக்கலாம். அ இவ்வாறு அவர்கள் அனைவரையும் கொன்று பனை மரங்களில் வீசினர். கழுகுகளின் இறந்த உடல்கள் காரணமாக ஒரு பரந்த காட்சி இருந்தது. மரங்களில் பல்வேறு வண்ண மேகங்கள் கூடியிருப்பது போல தோன்றியது. இந்த மாபெரும் சம்பவத்தை கேள்விப்பட்ட உயர்ந்த கிரகங்களில் இருந்து வந்த தேவர்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் மீது பூமழை பொழிந்தனர். தங்கள் மேகங்களை அடித்து பக்தி பிரார்த்தனை செய்தனர். தங்கள் மேளங்கள். ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்றாங்க, அங்க காட்சி வந்து எப்படி இருந்ததுன்னா, பரந்த காட்சியா இருக்குது. அந்த மரத்து மேல இவங்க எல்லாம் அடிச்சு, அடிச்சு வீசி ஆகாயத்துல இருக்கக்கூடிய வர்ணங்கள்லாம் பார்த்து, அப்புறம் வந்து தேவர்கள் என்ன பண்ணாங்க, ஓகே கிருஷ்ணர் வந்து அசுரர கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு பூமழை பொழியிறாங்க. கிருஷ்ணருடைய விக்டரிய வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அங்க இருக்கக்கூடிய அவங்க கையில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வாசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தேனுகாசுரன் கொன்ற சில நாட்களுக்கு பிறகு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தாலவனா ஃபாரஸ்ட்க்கு வந்து எல்லாரும் போறாங்க. எல்லா மக்களும் போறாங்க, விலங்குகளும் போறாங்க. எல்லாம் வந்து அங்க போயிட்டு நல்லா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயமே இல்லாம போறாங்க. அங்க வந்து நல்ல அ செழுமையான புற்கள்லாம் இருந்துச்சு, புல்கள். அதனால வந்து அந்த பசுக்களும் சாப்பிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஓகே. இந்த உன்னதமான செயல்கள் மற்றும் லீலைகளை உச்சரிப்பதன் மூலமோ, அல்லது கேட்பதன் மூலமோ ஒருவர் புண்ணிய செயலை சேகரிக்க முடியும். ஸோ யார் இந்த கிருஷ்ணருடைய லீலைகள வந்து கேட்குறாங்களோ, சொல்றாங்களோ, அவங்களுக்கு என்ன வருது? புண்ணிய செயல்கள் வந்து வருதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏன் கிருஷ்ணருடைய நாம, ரூப, குண, லீலைகள கேட்கணும்னா இதுக்கோசம் தான். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து என்னாச்சு? கிருஷ்ணரும், பலராமரும் பிருந்தாவன கிராமத்துக்கு போறாங்க. ஓகேவா? ஸோ பிருந்தாவனத்துக்கு போறாரு. புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. ஆ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்கள வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்ளாஸ் குடுக்குறாங்க. அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா திலகத்தால் அலங்கரிக்கப்பட்டு, ஓகே. பசுக்கள் வந்து நடந்து போனா தூசு எழும் இல்லையா? அந்த தூசு எல்லாம் அவங்க முகத்திலயும், உடம்புலயும் வந்து நிரம்பி இருக்கு. கிருஷ்ணருடைய தலையில வந்து மயில் பீலியால அலங்கரிச்சிருக்கு. பலராமர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய புல்லாங்குழல வாசிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டு பக்கம் போயிட்டுருக்காங்க. சரி, கிருஷ்ணர் வர டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கோபியர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அவங்கலாம் வந்து நாள் ஃபுல்லா வந்து கிருஷ்ணர் அச்சோ! நம்மளெல்லாம் விட்டுட்டு வனத்துல இருக்காரேன்னு சொல்லிட்டு அவர பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சாயங்காலம் ஆனா அவங்களுக்கு சந்தோஷம். நான் கிருஷ்ணர் வராருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து கோபர்களுக்கு என்ன கவலைன்னா, ஏன்பா இந்த சாயங்காலம் வருது? சாயங்காலம் வந்து நம்ம வீட்டுக்கு போணும். கிருஷ்ணர் அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. அவர பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கவலைகள். ஸோ கிருஷ்ணர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த ஆ கோபிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா, ஆரவாரமா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க அழகா புன்னகை பூத்திட்டு வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ ஸோ இப்ப கிருஷ்ணர், பலராமர் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மாதா, யசோதா மாதா அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. ஆ அவங்களுடைய ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து அவங்களுக்கு நிறைவேத்தி குடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு தெய்வீகமான குழந்தை. ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைல, அவங்க வந்து குளிப்பாட்டி வைப்பாங்க. அதுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு, அது எஸ்பெஷலி பட்டு பீதாம்பரம் மஞ்சள் நிற ஆடைய தான் போடுவாங்க. கிருஷ்ணருக்கு, பலராமருக்கு வந்து நீல ஆடைய போடுவாங்க. ஸோ இது மாரி எல்லா ஆபரணங்களையும் போட்டு, மலர் மாலைகள அவங்களுக்கு போட்டு வைப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க டயர்ட்னஸ் எல்லாம் இப்ப போயிடும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்களுக்கு பிடிச்சமான உணவ வந்து அவங்க அம்மா குடுப்பாங்க. ஓகே. சுவையான உணவ குடுப்பாங்க. அவங்களும் எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்ட்டுட்டு, போயிட்டு படுத்துட்டு தூங்குவாங்க. ஸோ இது மாரி ரொட்டீன் லைஃப். அவங்க படுக்கும்போது அவங்க அம்மா வந்து தாலாட்டு பாடுவாங்க. ஓகே. ஸோ அத கேட்டுட்டு கிருஷ்ணரும், பலராமரும் வந்து நல்லா தூங்குவாங்க. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரு தனது காதர்கள் காதலர்களுடனும் பலராமனுடனும் செல்வார். சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களுடன் தனியா வந்து யமுனா நதிக்கு செல்வார். ஓகே. சென்று பசுக்களை மேய்ப்பார். படிப்படியா பார்த்தீங்கன்னா, கோடைக்காலம் வந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ வயலில் இருக்கும்போது சிறுவர்களும், பசுக்களும் வந்து ரொம்ப தாகமா ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ தண்ணி குடிக்கலாம். வெயில் காலம் வந்தனால எல்லாருக்கும் வந்து தண்ணி தாகம் அதிகமா இருக்கும் இல்லையா? அதுவும் இவங்க வெட்ட வெளியில இருக்காங்க. அதனால தண்ணி தாகம் நெறைய ஆகுது. அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு யமுனா நதிக்கு போறாங்க. யமுனா நதிக்கு போயிட்ட உடனே கொஞ்சம் குடிக்கிறாங்க, எல்லாம் மயக்கம் போட்டு கீழ விழுந்துடுறாங்க. ஏன்னா, அந்த யமுனா நதியில வந்து பார்த்தீங்கன்னா, கொ கொடிய விஷம் நிறைந்த பாம்பு ஒண்ணு இருக்கு. காளிங்கா. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷத்த கலந்த தண்ணிய குடிச்சதுனால எல்லாரும் மயக்கம் போட்டு ஆல்மோஸ்ட் இறந்த மாதிரி விழுந்துடுறாங்க. இத பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுது. ஓகே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பார்வையினாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சுயநினைவு குடுக்குறாரு. அவருடைய கண் பார்வையினால. ஸோ, அவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த தண்ணி குடிச்சோம், இறந்துட்டோம். பட் கிருஷ்ணர் தான் நம்மள உயிர்ப்பித்தாரு. இறந்தவர்களே நம்மள உயிர்ப்பிச்சாரு. ஸோ, நம்மளுடைய வாழ்க்கைய மீட்டு எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ, இது மாதிரி அனைத்து யோகிகளின் தலைவரான யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணர் ஆன்மீக சக்தியை பாராட்டினர். ஸோ, நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணன்னு சொல்லிட்டு. ஸோ, கிருஷ்ணர வந்து அவங்க புகழ்றாங்க. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால அவங்களுக்கு உயிர் வந்துச்சு. ஸோ, அப்படியாப்பட்ட பகவான் கிருஷ்ணர நம்பளும் வணங்குவோம். ஓகேங்களா? உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருப்யஸ்ய கிருபா சிந்து பையவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. जगत गुरु श्रील प्रभुपाद की जय. निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा.